என்னடா ஒரே காடா இருக்குது. என்ன வீடா? இந்த காட்டுல யாரும் கடைலாம் வைக்க மாட்டாங்க. கடையா? ஓடால் தண்ணி தாக வர எடுக்குது. வீட்டுல இருந்து வரும்போதே எடுத்துட்டு வந்திருக்கணும். ஆரம்பிச்சிட்டானே. எங்க பாம்பு இருக்கும் எங்க பல்லி இருக்குன்னு வேற தெரியல. நீ தான் நிலா போன்ற பாம்பை பார்த்தவனாச்சே. அவரே என்னால நடக்க முடியாதுப்பா. என்னடா ஆரம்பிச்சிட்டானா? எங்க போனாலும் ஒரே மாதிரி இருக்கே. நம்ம ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கோமோ? எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. அது கரெக்டா இருக்கான்னு மேப்பை திரும்பவும் ஒரு முறை பாரு. தோடா மேப்பை திருப்பி வச்சு பார்த்தா எல்லாம் சரியாயிடுமா? டேய் ஒரு மேட்ரு அங்க இல்லடா, நீ வேற இங்க. பாருடா கையில ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் பாக்குறேன். டேய் அதேதான்டா. என்னடா இதுல வரைஞ்சிருக்கிற அதே சிலை தான்டா இது. நான் தான் சொன்ன சிலை இதேதான்டா. இதேதான்டா. அதுவா? நல்லா தெரியுமா? அதான் அது. ஏன்டா நம்ம மக்கான வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்ன? ஹே ஜாலியா இருக்கும்ல. அவன் கூட விளையாடலாம், பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கத்தி கை மேல போட போறா. ரத்தப்பலி குட்டமா இருக்கும்ல? ஆமா என்ன திட்டிட்டே ஐயோ நம்ம மக்கான அவங்க கூட்டிட்டு போறாங்க. அவனை நாம தான் காப்பாத்தணும். என்னடா இது ஒரே காத்தா இருக்கு? என்னன்னு தெரியல. அவங்க எல்லாம் திருடுங்க. எப்படியாவது மக்கான காப்பாத்தணும். காடுனா அப்படிதான்டா இருக்கு. தோன்ற வேலைய பாரு. அம்மா. காலி அடிங்க. எந்திரிடா. மாக்கா மாக்கா நீ எங்க இருக்க? நாங்க உன்னை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்க இருக்கேன். அப்படின்னா எங்க முன்னாடி நீ வா. பயப்படாதீங்க, நான் உங்க நண்பன் தான். ஆனா என்னை நினைக்கிறவங்க கிட்டேயும் என்னை அன்பா கூப்பிடுறவங்க கிட்டேயும் நான் போயே ஆகணும். ரொம்ப காலமா ஒரு கெட்ட மந்திரவாதி என்னை பிடிக்கணும்னு என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். அவன் கண்ணில் படாம என்னை பாதுகாக்கணும். அப்படின்னா எங்க கூட வா, நீ சேஃபா இருக்கலாம். ஆனா உன்னை யாராவது பாத்துட்டாங்கன்னா? ஏய் அதை நினைச்சு நீங்க பயப்பட வேணாம். என்கிட்ட அன்பா இருக்கவங்க கிட்டேயும் நான் அன்பா இருக்கவங்க கிட்டேயும் அப்புறம் கெட்ட மந்திரவாதிங்க கண்ணில் மட்டும்தான் நான் படுவேன். இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேணாம். இனிமே நம்ம எல்லாரும் ஒண்ணு. We are friends. மக்கான், இதான் எங்க பாட்டியோட வீடு. நல்லா இருக்கே, பெரிய வீடா இருக்கே. மாக்கா யாரு? நம்ம அம்மா அப்பா கேட்டா நம்ம எப்படி சமாளிக்கிறது? காட்டுல கிடைச்ச ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். அப்படின்னா அப்பா நிச்சயம் அடிப்பாரு. வேற என்ன சொல்லலாம்? நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுவேன். ஓ நான் அதை மறந்தே போயிட்டேன். அது சரி, நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? இருங்க இருங்க, உங்க அப்பாவோட மாட்டி விட்டு நல்லா அடி கொடுக்க சொல்றேன். அது யாரு? அதுதான் எங்க அங்கிள் கிரி. எங்க வீட்டு வேலைக்காரன், சரியான சோம்பேறி.
நீ யார் கூட பேசிட்டு இருக்க? மாக்கா கூட பேசிட்டு இருக்கேன். ஆ? மாக்காலாம் யாரும் இல்ல, உங்களை ஏமாத்துறதுக்காக தான் அப்படி சொல்றா. என்ன அவ்வளவு சீக்கிரத்துல யாரால ஏமாத்த முடியாது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் பயங்கரமான புத்திசாலி. இந்த கிரி அங்கிள் இருக்கார்ல, ஓவர் ஆக்டிங் அங்கிள். ஆமா, இந்த கிரிக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும். அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். வா. மக்கையல நோய் மக்கையல கைரோ. அவங்கதான் எங்க பாட்டி. பக்கத்துல இருக்காரு, அவர்தான் எங்க அப்பா. அவங்க எங்க அம்மா. அவங்கதான் எலிக்குட்டி. அட, நீங்க வந்துட்டீங்களா? வாங்க. உங்க பாட்டி எப்படி பிரச்சனை பண்ணுவாங்களா? இல்ல இல்ல, நல்ல பாட்டி, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மா, நீதிய சொல்லுங்க. 2 வீக் முடிஞ்ச உடனே எங்களோட வெட்டிங் பயங்கர செலிப்ரேஷனா இருந்தது. ஓ டியர் எட்வர்ட், மை டார்லிங், அன்னைக்கு என் கழுத்துல நீங்க போட்ட இந்த மாலை இப்பவும் எனக்கு அப்படியே ஞாபகத்துல இருக்கு. ஐயோ, என்ன இது? ஐயோ, நீ போட்டியா? இல்ல நீ போட்டியா? இல்ல நான் இல்ல. இல்ல நான் இல்ல. ஓ மை டியர் எட்வர்ட், இட்ஸ் யூ. இது என்ன மாயன்னு தெரியலையே. ஓ, இது எட்வர்டோட மாயாஜாலம் தான். ஓ எட்வர்ட். இந்த வீட்ல தான் அந்த வாண்டுங்க இருக்கணும். இவளை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா இந்த வீட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம். அப்புறம் அந்த சிலையும் நமக்கு தான், இந்த மலையும் நமக்கு தான். லவ்ல இதெல்லாம் சகஜம். காதல் கஷ்டம்வாங்க, இப்படி நாறுது. இப்படியே போனா நம்ம மாக்காட பத்தி கிரி அங்கிளுக்கு முழுசா தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லாம் கேட்டு போயிடும். அவருக்கு இப்பவே நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. கிரி அங்கிளுக்கு இன்னொரு பாடம் கத்து கொடுத்தா என்ன? அவருக்கு சரியான பாடம் புகட்டணும். அப்பதான் அவருக்கு நல்ல புத்தி வரும். அப்பதான் நம்மள சந்தேகப்பட மாட்டாரு. அவருக்கு சரியான பாடம் கத்து தரணும். என்ன சொல்ற? அத நான் அப்புறம் சொல்றேன். இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்கே. எலிக்குட்டே, கைய முதல்ல விடு, இல்லனா எல்லாரையும் கூப்பிடுவேன். கைய விடு.
எனக்கு உன்னை விடுறதா இல்ல. ஏன்னா உன் கூட ஒரு நாளாவது டூயட் பாடணுங்கிறதா இல்ல ஆசை. அதை நான் நிறைவேற்றிக்க போறேன். கைக்கு வளையல் வாங்கி தரேன், கண்ணுக்கு மை வாங்கி தரேன், காதுக்கு தோடு வாங்கி தரேன், கழுத்துக்கு செயின் வாங்கி தரேன், போட்டு குளிக்க சோப்பு வாங்கி தரேன், பல்லு விளக்க பல்பொடி வாங்கி தரேன், அப்புறம் பிரஷ் கூட வாங்கி என் தரேன். சோத்துல மண்ணை போட்டு நீ சாப்பிடலாம் நினைக்காதடா. அட என்ன இலை குட்டி எவ்வளவு தூரம் சொல்லி அடம் பிடிக்கிறியா? என்ன எலிக்குட்டே இங்க என்ன பண்ற நீ? ஏன் ரூம்குள்ள வந்துட்டு என் கைய பிடிச்சிட்டு என்னையே கேள்வி கேட்கிறியா? நீ வெளியே வாடா, உனக்கு இருக்குது. மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல பெரியம்மாவை கூடுவேன். போறியா இல்லையா? இல்ல எலிக்குட்டி, எப்படி யார் ரூம்ல இருந்து நான் இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. நீ ஒண்ணு சொல்ல தேவையில்ல, போ. போன்னு சொல்றேன்ல. எப்படி நான் இங்க வந்தேன்? எலிக்குட்டி ரூம் தானே இது? போயா. அம்மா, நான் செத்து பொழைச்ச வேண்டா, எந்த யமனையும் பார்த்து சிரிச்ச வேண்டா. ஆமா, என்னாச்சு உனக்கு? அது நேத்து தூங்கும் போது ராத்திரி ஒரு பூனை பிறண்டிருச்சு சார். பூனை பிறண்டிருச்சா? ஆமா சார், அந்த பூனைக்கு என் தலை எலி மாதிரி இருந்திருக்கு சார், அதான் கடிச்சிருச்சு சார். போ உள்ள போ. மூக்குல பஞ்சு வச்சிருந்தா மார்ச்சேட்ல இருந்து எடுத்துட்டு வந்த போன மாதிரி இருப்பாரு. பாத்தீங்களா சார்? வாய மூடு. வந்துட்டியா? ஹேய் வாட் ஹேப்பன்? உன் தலையில கட்டு. அது 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 வந்து கால் கட்டு போடல, அதான் தலையில கட்டு. அப்படிலாம் இல்ல பெரியம்மா, உங்களுக்கு தான் தெரியல, நான் தூக்கத்துல அடிக்கடி நடப்பேன். அப்படி நடக்கும்போது மண்டை மேல தேங்காய் உண்டு உடைஞ்சு போச்சு. ஐயோ, தூக்கத்துல நடக்கிறது மட்டும் இல்ல, நடிக்க கூட செய்வான். வேஷம் போட்டு டிராமா பண்றதுல நீ கெட்டிக்காரனாச்சே. வேஷம் கட்டுறது யாருன்னு எனக்கு தானே தெரியும். ஏய் என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. கிரி கிரி பெரி பெரி வெளிய போ 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 போ. நோ கோ கோ. சரி. ஆ என்னாச்சு மாக்கா? அதான் நான் சொன்னேன்ல, என்ன தேடிக்கிட்டு இருக்க மந்திரவாதி அவன் மந்திரம் பண்ணும் போதெல்லாம் இது மாதிரி நடக்கும். அதனால நீங்க திரும்பி போங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து வரும். மாக்கா, அவனை விட்டு நாங்க போக மாட்டோம். நம்ம திரும்பியும் நம்ம வீட்டுக்கே போயிடலாம். எங்க போனாலும் அவன் என்ன தேடிக்கிட்டே வருவான். அதனால என்னால வர முடியாது. போங்க, நீங்க போங்க போங்க. சாத்தான், இனி நீ தப்பிக்க முடியாது. இன்னில இருந்து நீ எனக்கு அடிமை. இந்த உலகத்தின் அதிபதி நான்.